கெட்டி மேளம் கெட்டி மேளம். அர்ச்சனா அலுவலகம் சென்று கல்யாண இன்விடேஷன் எல்லோருக்கும் கொடுத்து முடித்தாள். நாளையிலிருந்து 10 நாள் லீவு. நிறைய வேலைகள் தலைக்கு மேல் கிடைக்கின்றன. கல்யாணத்திற்கு 2 நாட்கள் முன்னால் கண்டிப்பாக பியூட்டி பார்லர் போக வேண்டும். ஃபேஷியல் செய்து கொள்ள வேண்டும். என்னவோ கோல்டு பேக், ஹேர்பல் பேக்கெல்லாம் அலுவலக தோழிகள் ரெக்கமெண்ட் செய்தார்கள். முகம் எண்ணெய் வழிந்து கொண்டிருந்தால் நன்றாகவா இருக்கும்? பளிச்சென்று இருக்க வேணாமா? லஞ்ச் டயத்தில் தோழிகளோடு அரட்டை. நாளையிலிருந்து வீடுதானே, மனசார பேச நினைப்பதெல்லாம் பேசி தீர்த்து விடலாம். ஏய், ஆரம்பத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்த எடுப்பில் கலகலன்னு பேசி அசட்டு பட்டம் வாங்கிக்காத. முதல்லையே ரொம்ப விட்டு கொடுக்க வேணாம் என்ன? அப்புறம் உன்னுடைய தலையில் மிளகா அரைச்சிருவாங்க. என்ன புரியுதா? உன்னோட தனி உரிமையையும் தன்மானத்தையும் ஆரம்பத்திலே நீ விட்டு கொடுத்துடாத, சரியா? எப்போ பாரு சல்வார் கமிஸு, மாடர்ன் ட்ரெஸ்லாம் வேண்டாம். நடுவே நல்ல புடவையும் கட்டிக்கிட்டு வளம் வரணும். இல்லைன்னா உன்கிட்ட புடவையே இல்லைன்னு நினச்சிடுவாங்க என்ன? எடுத்த எடுப்புலேயே சமையலறை வேலையெல்லாம் தலையில் போட்டுக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் இடம் பிடிக்கணும். முதல்லையே உன்னோட நகை, நல்ல புடவை எல்லாம் காட்டி தம்பட்டம் அடிச்சுக்காத. அப்பப்போ ஏதாவது அகேஷனில் எடுத்து ரிலீஸ் பண்ணி அசத்தணும், புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் பணிஞ்சு போய் தலையை ஆட்டிக்க வைக்காத. கொஞ்சம் கெத்தாமல் இருக்க தெரியணும். இவ்வளவு நாள் இருந்த வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்கு ஏற்றா போல் உன்னை நீ மாற்றிக்கோ என்ன? சரி சரி, எல்லோரும் பேசுகிறத பார்த்து பயந்துடாத, தைரியமாக இரு. எல்லோருக்கும் இதே கதி தானே ஒரு நாள். வகை வகையான அறிவுரைகள் செவிகளில் விழ நிஜமாகவே பயந்துதான் போனாள். பிரம்மை பிடித்தாற்போல் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் தைரியத்தை மனதில் கூட்டி கொண்டு ஒரு வழியாக வீட்டிற்கு கிளம்பினாள். அடுத்த வாரம் மூத்த மகனுக்கு கல்யாணம். முதல் முறையாக மாமியாராக போகும் கலக்கத்தில் இருக்கிறாள் அர்ச்சனா. வீடு சென்றதும் பியூட்டி பார்லருக்கு போன் செய்து தலைக்கு டை பண்ணி கொள்ளவும் மற்றும் ஃபேஷியல் செய்து கொள்ளவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டாள். கல்யாண ஃபோட்டோவில் மாமியாரும் தானே பளிச்சென்று இருக்க வேண்டும். அவளுக்கு அறிவுரைகள் அள்ளி வழங்கியது சமீபத்தில் மாமியாரான அவளுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் போனா சந்திரசேகரன்.